ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு மிட் நைட்டில் வந்து விஜய் பவர்தன் கமருதனை பற்றி அங்கே இருக்கிற அரோரா, விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா எல்லாருமே வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் திருந்த மாட்டாங்கன்ற மாதிரி விஜய் பார்வதி அவங்க கலாய்க்கிற விஷயங்களும் நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அதெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் திவ்யா ஒரு பக்கமும் நல்லா கெஞ்சி பார்த்தேன் அப்படின்னு அரோரா பேசுகிற விஷயங்களும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் விக்ரம் வந்து திடீர்னு வந்துட்டு ரொம்ப அப்படியே பொங்குறாப்புல. நேற்று டோர் ஓப்பன் பண்ணியாச்சு வெளியே போங்கன்னு சொன்னவர் இப்போ நம்ம ரொம்ப ஓவராக அப்படியே உணர்ச்சி போகிற மாதிரி நடிக்கிறாரு. இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் விக்ரம், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு வாரத்தை கடந்துட்டோம், இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இது எப்படியாவது கடக்கணும்னா நம்ம விஜய் பார்வதி மேலே ஒரு விஷயத்தை வச்சா நம்ம கண்டிப்பாக தப்பிச்செல்லாம் நினச்சி ஒரு பிளானை போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வந்து பிரதீப்போட சீசனில் வந்து பிரதீப்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறதா ஒரு சில விஷயங்கள் பண்ணோன்னே பிரதீப்போட ஓட்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணும் நம்ம கமருதீன் விஜய் பார்வதி வெளியே போகும்போது டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, போங்க மன்னிப்பு கேட்க வந்தால் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க அப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசிட்டு என்ன விக்ரம் இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை பார்க்குற 90 நாள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து திவ்யா வந்துட்டு ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசுகிறாங்க. என்னென்னா அவள் ஒரு நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு, ஃபெமினிஸ்ட்டு, ஜெர்னலிஸ்ட்டு, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி இருக்கா, உமன் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாள். ஸோ ஒரு நல்ல தெளிவான பொண்ணு தானே. ஃபேமிலி ரவுண்ட்லேருந்து எல்லோரும் வந்து சொன்னாங்களே, எங்கள் அப்பா கூட தான் சொன்னார், ஆனால் நான் இதுதான் என் கேரக்டர்னு நீ சொல்கிற. அதே மாதிரி வீட்டிலேருந்து வந்தவங்க மற்றவங்க சொன்னாங்கல்ல, அமித் ஒய்ஃப் சொன்னாங்க, ரியா சொன்னாங்க, அப்போவாது திங்க் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணல. நானும் வந்து அதேமாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் சொன்னாங்க, அப்பயும் நீ மாற்றலை. கார் டாஸ்கில் நான் கேட்குறேன், இப்படியே நீ 100 நாள் கடக்க போகிறேன்னு, இப்படி தான் இருக்க போகிறேன்னு என்கிட்டையும் சொல்கிறேன், அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். யார் இல்லை, அவங்க இல்லை, அதனால் அவங்கள வந்துட்டு பேசி கலாச்சிட்ருக்காங்க. அப்போ அரோரா வந்துட்டு அவளுக்கு அப்படி இல்லை திவ்யா, அவருக்கு வந்துட்டு வின் இஸ்னா வின், வின்னுனா வின், அவ்வளோதான். இதில் வந்துட்டு சப்போஸ் நம்ம இங்கே வந்து தவறி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டோன்னா, இந்த வாரத்தை கடந்துட்டோன்னா, அதனால் விடிய திங்க் பண்ணுறா, என்னென்னலாம் பேசலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்போது விக்ரம் போது ஒரு அந்த பயத்தை சொல்கிறார். இல்லை எனக்கு என்னமோ இது ஒரு ஒஸ்ட் கேஸாக போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. எதுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க, ஷாக்காக வராங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தோணுது, தப்பான முடிவுகள் எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட யாராவது இருப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கூட இருந்தால் போதுமா, எவ்வளோ அழகாக மனசை உடச்சி அனுப்பிச்சி விட்டீங்க, என்னத்த சொல்லுது. அப்போ வந்து விக்ரம் வந்து சொல்ல, இல்லை எப்பயுமே உடையிறவங்க உடஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, உடஞ்சாங்கன்னா ரொம்ப வருத்தமாயிரும் அப்படிமா நினைக்கிறாங்க. விக்ரம் அப்படிலாம் நினைக்காதுங்க, 2 பேருமே நல்லா ஸ்ட்ராங்கான ஆள், சரிங்களா? அவங்களாம் வந்து திறமையான ஆள். ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த மாதிரி நடக்காது அவங்க மட்டும் இல்லை யாருமே நினைக்கல. எல்லோ கார்டு கொடுப்பாங்க, இல்லை வார்னிங் கொடுப்பாங்க தான் நினச்சோம். சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் இருக்கிற ஒரு நடிப்பை தூக்கி லைட்டாக அப்படி தூவி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ வந்து சப்போர்ட் வேறு பண்ணுறாரு திடீர்னு அதிசயமாக. இல்லை இவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சாரிலாம் கேட்குறது இல்லை, ஏன் தெரியுங்களா? இந்த கேம் வந்துட்டு கேமாக தானே இருக்கும், சாரி கேட்டாலும் அங்கே வந்து பிரோஜனம் இல்லை, அதனால தான் அப்படி இருக்கும் அப்படின்னும் போது அரோரா அங்கே வந்துடுறாங்க. இல்லை நீங்கள் வேறு, அவெல்லாம் வந்து அந்த குறியீடு காமிச்சல, அப்போல்லாம் எவ்வளோ கெஞ்சிருப்ப தெரியுமா அப்படின்றாங்க. இன்னும் எப்போ பார்த்தாலும் கெஞ்சினேன்னு எத்தனை வாட்டி சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாமே என்னை வந்து இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு நாமினேட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னு. போனதுக்கப்புறமும் விஜய் பார்வதி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த அரோரா. ஸோ அரோராவோட கேமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் பார்வதி வச்சே வரது அவங்களோட கேம். இப்பயும் வெளியே போனதுக்கப்புறமா அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டிக்கெட்டு ஃபைனல் வாங்கி ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்களே, அதனால் அப்படி தான் பேசுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இதில் வேறு சாண்ட்ரா வந்துட்டு என்ன நிறைய வார்த்தைகள் பேசிட்டாங்க, அவங்க ரொம்ப மோசமான பேசினாங்க அப்படின்றாங்க. ஆனால் அவன் கமருதீன் போகும்போது காலில் விழுந்தான் அப்படின்னாங்க. அவங்க காலில் விழுந்தப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, அலறி போனீங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விழுந்தாங்க. அதையும் பக்கத்தில் இருக்கிற விக்ரமாக வந்து அவங்க வேணும்னா விட்டுருங்க கமருதீன் அப்படின்பா அவர் சாட்சியமாக வந்துட்டு கம்முன்னு போயிட்டார். ஆனால் விஜய் பார்வதியை வந்துட்டு அவனாவது பரவாயில்ல, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க, வருந்தவும் மாட்டாங்களாம். வந்து அங்கே வந்து மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு மூஞ்சை திருப்பியாச்சு, எல்லாருமே கலாய்ச்சாச்சு. அப்படி இருந்தும் நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அதானே பிடிச்சவங்க சொன்னால் உங்களுக்கு இனிக்கும், பிடிக்காதவங்க சொன்னால் கசக்க தானே செய்யும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.